இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நேர்த்தியா நடத்துறாரு. உண்மையா? இப்ப கூட சொல்றேன், உன் நெருக்கத்தை நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிற உண்மையின் நிமித்தமா உன்னை கர்த்தர் உயர்த்த கை எங்கேயும் குறுகி போக. இன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியை சொல்லி சில நேரங்களில் உன்ன மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஆளை உலகத்திலேயே பார்க்கணும். அவ்வளவு பெரிய நெருக்கலாம் உன்னை சுத்தி. இப்படியே சொல்ற, அப்படி இருந்தும் கடைசி நிமிஷத்துல கூட கர்த்தர் தேவைகளை சந்தித்து அந்த நாள் முடிஞ்சு கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த நாள் முடிகிற 11:59 கூட ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு நொடிக்கு முன்னாடி கூட உன் தேவைகள் சந்திக்க. ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற ஒரு பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க. இந்த வருஷம் முடிவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீ எங்க கைவிடப்பட்டு போய் நிக்கிறியோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த. முதல் தரிசனமே உன்னை குறிச்சு நீ கண்ணீரோடு நிக்கிற, கம்பீரத்தோடு உன்னை அறிக்கதே. எத்தனை பேர் விசுவாசம்? 2 மாசத்துல உங்க வாழ்க்கை செழிக்கும், உங்க குடும்பம் செழிக்கும், உங்க கையின் பிரயாசம் செழிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? உன் கண்ணீரின் செபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. உன் கண்ணீரின் செபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீ எங்கே தோற்று போய் நிற்க மாட்டார். உனக்கு கண்ணு வைத்த மனிதன் உன் தலை உயர்ந்து நிற்கும். முடிவோடு கூட வந்தேன். நான் போறேன், இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசு. நான் போறேன், கர்த்தர் என்னோட கூட பேசு, உன்னோட கூட பேசு. நான் உன்னோடு பேசுறேன். ஏன்னா நீ என்னோடு பேசுகிறதுனா நான் உன்னோடு கூட பேசுறேன். எந்த மனுஷன் கர்த்தரோடு கூட பேசுகிறானோ அவனோடு கூட கர்த்தர் பேசும். நேற்று வேதத்தை எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இன்றைக்கு அநேகர் ஏன் கர்த்தர் என்னோடு கூட பேசலன்னு எதிர்பார்க்கிறீங்க? கர்த்தரோடு நீ பேசினாரா? கர்த்தர் உன்னோடு கூட பேசும். அல்லேலூயா. எனக்கு என்ன ஆச்சு? நான் பாட்டுக்கு போறேன்னா எப்படி போக முடியும்? இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசல நினைக்கிறியே? ஏன் பேசல? நீ அவரோடு கூட பேசாத, அவர் உன்னோடு கூட பேச. நீ அவரோடு கூட பேசிப்பாரு, அவர் முகமுகமாய் உன்னோடு கூட பேசு. அல்லேலூயா. அந்த சாப்பிட்டு படுத்து அப்படியே தூக்கம் இழுத்து கொண்டு போகும்போது ஆவியானவர் என் இருதயத்தில் ஏவுறார். வர மாதத்திற்குரிய வார்த்தையை நான் உனக்கு இப்ப கொடுக்கிறேன். எழுந்து என்னோடு கூட என்னோடு கூட பேசு. ஆண்டவர் சொல்லும்போது எழுந்து தூக்கத்தை விட்டு எழுந்து நான் எழுத ஆரம்பித்தேன். கர்த்தர் நிச்சயமாக பேசுகிறார். என்ன இவங்க பேசுறாங்க? ஆண்டவர் இவங்களோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுவார்? அவர்களோடு கூட பேசுவார். என்னோடு அவர்களுக்கு சொல்ல வார்த்தையை கொண்டு கூட அவர்களோடு கூட பேசுவார். அப்புறம் எப்படியாவது 3வது மனிதனை வைத்தும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அப்படிதான் ஒரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை 25 உனக்குரிய வருஷம். 23 நெருக்கெல்லாம் மாறும். எல்லாம் இது செய்ய முடியாது, எதுக்கும் கவலைப்படாது. கர்த்தர் உன்னை நேர்த்தியாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?